உண்மைதானா? கண்டிப்பா போட்டோ வச்சு பண்றதுன்னா ஒரு ஆளுடைய போட்டோ வச்சு அவங்கள நம்ம வசியம் பண்ண முடியும். இல்ல அவங்களுக்கு ஒரு செய்வினையோ இல்ல ஒரு ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி எது வேணாலும் ஒரு ஆளுடைய போட்டோ வச்சு செய்ய முடியும். போட்டோ மட்டும் போதாது, அதுக்கு அவங்க போட்டோ அவங்க நம்ம ஒரு கெடுதல் நம்ம பண்ணோம்னா நாளைக்கு நமக்கு ஒரு ஆள் பண்றதுக்கு இருப்பாங்க. நல்ல கெடுதல் பண்றது கிடையாது. அப்படி யாராவது அதுல பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க நம்ம கிட்ட நேரடியாவோ இல்ல போன் மூலமா அணுகுனாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு அதுக்கான தீர்வு பண்றது. இல்லைன்னா நமக்கு இவ்வளவு தூரம் வர முடியல, இது நமக்கு ஒரு ஒரு 10-15 வருஷமா இதேதான் அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். 15 வருஷமா இருக்கீங்க இதே இதெல்லாம் இருக்கு. அப்ப எவ்வளவு பேர் என்ன வந்தாலும் நம்மளால நம்ம எவ்வளவு பேர் வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் இதுவும் நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டு ஒரு சிலவங்க எந்த ஊருக்கு வேணாலும் நாங்க கொரியரோ இல்லைன்னா பார்சலோ அது கொடுப்போம். வெளிநாடுனா மட்டும்தான் நமக்கு இந்த பார்சல் இது இருக்கு. அதுவும் இந்த ஸ்ரீலங்கா இங்க இருந்து அதிகமா வராங்க. நம்ம தமிழ் பேசுறவங்க தான் ஸ்ரீலங்கா. ஆனா ஸ்ரீலங்காக்கு நம்ம இங்க கொரியர் பண்றதுலாம் கொஞ்சம் இது அதனால அவங்க ஆளுகள் எல்லாம் இங்க நம்ம எல்லாருக்கும் நான் உங்க பாலாம்பிகா. அதாவது இப்போ உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியறதில்ல. நல்லது ரொம்ப கம்மியாயிடுச்சு, கெட்டது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனால் அப்படி கெட்டது செஞ்சாலும் யாரும் பெருசாக வாழ்ந்துட முடியாது. தெய்வத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். இப்போது அந்த மாதிரி ஒரு நிறைய நல்லது பண்ணுற ஒரு நபரை நம்ம சந்திக்க போகிறோம். நல்ல மனிதர், ஒரு அழகாக ஃப்ராங்காக பேசுகிறாரு. ஒரு என்ன சொல்ற ஒரு குழந்தை மாதிரி. இப்போ நான் உட்காந்ததுலேருந்து ஒரு குழந்தை மாதிரி என்கிட்ட பேசிகிட்ருக்காரு. ஒரு நல்ல மனிதர், நல்ல மாந்திரீகம் தெரிஞ்சவர். நிறைய குடும்பத்தை கணவன் மனைவி பிரிஞ்சவங்களை சேர்த்து வச்சு நிறைய அவங்களுக்கே இப்போ நமக்கே பிரச்சனை என்னன்னு நமக்கே சில நேரம் தெரியறதில்ல. அதை அவர் கண்டுபிடிச்சி உங்களுக்கு அழகாக சரி பண்ணி கொடுப்பாரு. அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதரை தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். அவர் யாருன்னா கேரள அருள்வாக்கு வித்தகர் சுனில் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நானே நிறைய விஷயம் டவுட்டெல்லாம் அவர்கிட்ட கிளியர் பண்ண போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை விட தீர்வும் கிடைக்கும். அப்படி நீங்கள் அவரை நேரில் சந்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து அவரை நேர்லேயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நேரில் வர முடியலன்னா வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் சரிங்க, அவரை ஃபோன்லேயும் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை சொல்லுங்கள், அவர் சரி பண்ணி கொடுப்பாரு. ஓகேவா? இப்போ நம்ம அவரை நேர்லேயே சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. மாந்திரீகம் அப்படின்னா சில பேர் பயப்படுவாங்க, சில பேர் ஓ அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாந்திரிகத்தால் எவ்வளோ பேரோட பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியும் இல்லையா? நான் ஏன் கேட்குறேன்னா, சப்போஸ் சில பேர் உங்களை காண்டாக்ட் இதுலேருந்து எடுத்து உங்களை ஃபோனில் சந்திக்கலாம், இல்லை இங்கே உள்ளவங்க உங்களை நேர்லேயே சந்திக்கலாம். வெளிநாட்டில் இருக்கோம், துபாயில் இருக்கேன், சிங்கப்பூரில் இருக்கேன், லண்டனில் இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன், ஆனால் இவரை நம்ம காண்டாக்ட் பண்ணணும். இப்போ எனக்கும் என் புருஷனுக்கும் பிரச்சனை, இல்லை என் வீட்டில் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தடங்கள் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா எப்படி தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் இப்போ என்ன சந்திக்கணும், இல்லைன்னா என்னோட இந்த விளக்கங்கள் ஏதாவது வீட்டில் ஏதாவது பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு, இல்லைன்னா ஏதாவது ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணால் கூட நான் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஆளுகள் நமக்கு அருள்வாக்கு கேட்கறதுக்கு ஆளுகள் வர்றதுனால கொஞ்சம் ஃபோன் எடுக்க முடியாது பகல் டைமு. நீங்கள் சாயந்தரமாக ஒரு 6 மணி 5 மணிக்கு டைமுக்கு மேலே நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபோனில் நம்ம எடுத்து பதில். மற்ற நாள் எனி டைம் நம்ம ஃபோன் அடித்தாலும் எடுப்போம். அதுவோ கொஞ்சம் வேலையாக இருந்தால் எடுக்க முடியாட்டா கூட நம்ம திருப்பி ரீகால் கூட பண்ணுவோம். அதனால அவங்க ஒரே ஒரு சந்தேகம் ஐயா, இந்த போட்டோலாம் வச்சு செய்வாங்கன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மைதானா? கண்டிப்பா போட்டோ வச்சு பண்றதுன்னா ஒரு ஆளுடைய போட்டோ வச்சு அவங்கள நம்ம வசியம் பண்ண முடியும். இல்ல அவங்களுக்கு ஒரு செய்வினையோ இல்ல ஒரு ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி எது வேணாலும் ஒரு ஆளுடைய போட்டோ வச்சு செய்ய முடியும். போட்டோ மட்டும் போதாது, அதுக்கு அவங்க போட்டோ, அவங்க பேரு, ஜஸ்ட் ஒரு அவங்க அம்மா அப்பா பேர், இல்லைன்னா அவங்களுடைய ஒரு ஆதாரம், அம்மா அப்பா பேரோ இல்லைன்னா அவங்க சம்மந்தப்பட்ட டேட் ஆஃப் பர்த்தோ, ராசி நட்சத்திரம் ஏதாவது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுன்னா அதை வச்சு ஒரு ஆளுக்கு என்ன நல்லதும் பண்ணலாம், கெடுதலும் பண்ண முடியும். போட்டோ வச்சு நம்ம வசியம் பண்றோம். அதாவது ஒரு ஆளை இன்னொரு ஆளுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கிறதுக்காக பண்றதுதான் இந்த வசியம், போட்டோ வசியம். செய்வனையும் கெடுதலுக்கு பண்றதுக்கும் அந்த போட்டோ வச்சு நம்ம பயன்படுத்துறாங்க பண்றாங்க. ஆனா நீங்க பண்றது இல்லை, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க. நிறைய கணவன் மனைவி பிரிஞ்சவங்களை சேர்த்து வச்சிருக்கீங்க. நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஏதாவது தடங்கள் இருந்து யாராவது அவங்களுக்கு செஞ்சிருந்தாலும் அதையும் நீங்க எடுத்து விடுவீங்க இல்லையா? கண்டிப்பா. இப்ப நம்ம ஒரு கெடுதல் நம்ம பண்ணோம்னா நாளைக்கு நமக்கு ஒரு ஆள் பண்றதுக்கு இருப்பாங்க. நல்ல கெடுதல் பண்றது கிடையாது. அப்படி யாராவது அதுல பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க நம்ம கிட்ட நேரடியாவோ இல்லைன்னா போன் மூலமா அணுகுனாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கான தீர்வு பண்றது. இல்லைன்னா நமக்கு இவ்வளவு தூரம் வர முடியல அப்படிங்கிற மாதிரி ஜாதக ரீதியாகவும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு ஏதாவது பரிகாரம், கோயில் பரிகாரங்களோ இல்லைன்னா குலதெய்வத்துக்கு ஏதாவது செய்யற மாதிரி பரிகாரங்கள் இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல எளிய முறையில செய்யற பரிகாரங்கள் இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுப்போம். இதை எப்படி ஃபாலோ பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இல்லைன்னா
தினமும் இந்த மாதிரி ஒரு விளக்கு வைக்கிறது, இல்லைன்னா இந்த மாதிரி கோயிலுக்கு போறது, இல்லைன்னா இந்த மாதிரி சுத்தி போறது, இந்த மாதிரி ஏதாவது எளிமையான பரிகார வழிகள் எது இருக்குதோ அதுவும் சொல்லுவோம். அது அப்படி பண்ணா நமக்கு தீராது, இது நம்ம கழிப்பு தான் கழிக்கணும், இல்லை நம்ம கிட்ட வந்தாதான் இது சரியாக, இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற இடத்துல போனா சரியானா அதுக்கான சொல்யூஷன் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை, நம்ம தெளிவான விளக்கத்தை கொடுத்துருவோம். அது அவங்க ஃபாலோ பண்ணாலே அவங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம். அந்த மாதிரி நிறைய பேர் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சிருக்கீங்க. நமக்கு இது நமக்கு ஒரு 10-15 வருஷமா இதே தான் அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 15 வருஷமா இருக்கீங்க இதே இதுல தான் இருக்கு. அப்ப எவ்வளவு பேர் வந்தாலும் நம்மளால நம்ம எவ்வளவு பேர் வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் இதுவும் நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டு, ஒரு சிலவங்களுக்கு நம்ம ஒரு 10 நாள் கொடுத்துருப்போம், ஒரு 5 நாள் 10 நாள் ஒரு இல்ல ஒரு 15 நாள் முன்ன பின்ன ஆகுமே தவிர, ஆனா கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுத்துருவோம். கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருவீங்க. கண்டிப்பா நல்லா இருக்காங்க நிறைய பேர். எல்லாரும் நல்லா இருக்காங்க. நம்ம கிட்ட வந்துட்டு கெட்டு பண்ண முன்ன பின்ன தாமதங்கள் ஆகும். ஏன்னா நம்மளாம் கடவுள் கிடையாது. ஒரு இன்னைக்கு பண்ற ஒரு 10 நாள் இல்ல ஒரு 15 நாள் கூட ஆயிருக்கு முன்ன பின்ன. சிலவங்களுக்கு நம்ம சொன்ன நாளை விட 3 நாள் 5 நாளத்துல சரி பண்ணவங்க கூட இருக்காங்க. நம்மள ஏமாத்துறவங்க தான் இருக்காங்க. நம்ம வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு நான் இந்த கோயிலுக்கு அது பண்றோம் இது பண்ணதுல நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது. நம்ம செய்யற கூலி, வேலைக்கு ஏற்ற கூலி மட்டும் தான் நம்ம வாங்கிக்கிறது. அந்த மாதிரி தான் இருக்கா. பட் நம்மளால யாரும் இது பண்ணல. நமக்கு அதுக்கு என்ன இதுவோ மாற்று வழி என்னவோ அதை கண்டிப்பா பண்ணி கொடுத்து நான் அவங்களை சரி பண்ணி கொடுத்து நல்ல வழி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். வெளிநாட்டுல இருக்காங்க, ஃபோட்டோ வச்சு ஏதோ நடந்துடுச்சு, பட் அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது நீங்கள் நல்லது பண்ணி கொடுத்துருக்கீங்களா? இப்போ ரீசெண்டாக கூட உங்களுக்கு நான் ஒரு இது கொடுக்க முடியும். இப்போ சவுதியிலேருந்து ஒரு கஸ்டமர் பேசியிருந்தாங்க. சரி. ஆனால் அவங்க நம்ம இங்கே உள்ளவங்க தான், திண்டுக்கல்ல உள்ளவங்க தான். அவங்க அங்கே போய் இருக்காங்க, அங்கே சவுதியில் வேலை பார்க்குறாங்க. அவங்க வீட்டுக்காரருக்கு அவங்களுக்கு இருக்குது. அங்கே போன இடத்துல அந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரருக்கு வேற ஒரு ஆளுக்குள்ள பழக்காவி அவங்க கொஞ்சம் இதாக இருந்ததுனால இவங்க குடும்பம் பிரிஞ்சு தான் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நம்ம வந்தாங்க. ஆனால் அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சதுனால நம்மகிட்ட இது அணுகுனாங்க. நம்ம அதுக்கான காசு சார்ஜ் பண்ணோம். ஆனால் அவங்களுக்கு இப்போ கிளியர் பண்ணி இப்ப அவங்க அந்த தப்பான பழக்கத்துல இருக்கவங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு வந்து அவங்க பிரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எங்க குடும்பமும் நல்லா இருக்காங்க. இப்போ 2 மாசத்துல அங்க அந்த பிரச்சனை இருக்கிறதுனால இப்ப ஊருக்கு வர முடியல. ஆனா கண்டிப்பா இப்ப வர மாதிரி இருக்காங்க. ஊருக்கு வந்தாச்சுன்னா கண்டிப்பா கோயிலுக்கு வரோம், கோயிலுக்கு ஏதாவது பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த மாதிரி நம்ம இவங்க மட்டும் கிடையாது, மலேசியா, சிங்கப்பூர், குவைத் இந்த மாதிரி, அதாவது நம்ம ஊர்ல உள்ளவங்க தான் அங்க போய் செட்டில் ஆயிருப்பாங்க. அவங்க தமிழ் பேசுறவங்க, நல்ல தமிழ் பேசுறவங்க, அவங்களுக்கு அங்க இருக்கிற இது யாரும் கிடையாது. அப்ப இங்க நம்ம கிட்ட வரும்போது நம்ம அதை சரி பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி இங்க இருந்து யாராவது போனாங்கன்னா அவங்க கிட்ட இந்த மருந்து, இடு மருந்து எடுக்கிறதுக்கான மருந்து கொடுத்து அனுப்புறோம், வசியத்துக்கான மருந்து கொடுத்து அனுப்புவோம். கொரியரும் நம்ம ப்ளூ டாட் இதுல நம்ம கொரியரும் அனுப்பி விடுறோம். ஆனா கொரியர் அனுப்புறதுக்கு சார்ஜஸ் அதிகமா இருக்கிறதுனால யாராவது இங்க இருந்து வந்து போறவங்க இருந்தாச்சுன்னா அவங்க கிட்ட கொடுத்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி வசிய அங்க போய் தொழில் நல்லா நடக்கும். இங்க இருந்து போக முன்னாடியே நான் வெளிநாட்டுக்கு போறேன், எங்களுக்கு தொழில் நல்லா நடக்கணும் இங்க இருந்து அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அதுவும் நாங்க இது பண்ணி கொடுத்து அனுப்புறோம், செஞ்சு அனுப்போம். அவங்க அதை ஏன்னா நம்ம பார்சல் பண்ணும்போது நிறைய செக்கிங் இருக்குது. நம்ம கையில கொண்டு போறோம்னா யாரும் அதிகமா இது பண்ண போறது, ஏன்னா எல்லாமே மூலிகை மருந்து தான். நம்ம சாப்பிட பொருள்னு சொல்லிட்டு கூட நம்ம எடுத்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி கூட கொடுத்து அனுப்பிட்டு நாங்க சரி பண்ணி கொடுத்து அனுப்புறோமா. வெளிநாடு, சென்னை, இந்தியாவுல, தமிழ்நாட்டுல, இந்தியாவில எங்க இருந்தாலும் பார்சல் பண்ணுவோம். இந்தியாவில எந்த ஊருக்கு வேணாலும் நாங்க கொரியரோ இல்லைன்னா பார்சலோ அது கொடுப்போம். வெளிநாடுனா மட்டும்தான் நமக்கு இந்த பார்சல் இது இருக்கு. அதுவும் இந்த ஸ்ரீலங்கா இங்க இருந்தெல்லாம் அதிகமா வராங்க. நம்ம தமிழ் பேசுறவங்க தான் ஸ்ரீலங்கா. ஆனா ஸ்ரீலங்காக்கு நம்ம இங்க கொரியர் பண்றதுலாம் கொஞ்சம் இது அதனால அவங்க ஆளுகள் எல்லாம் இங்க நம்ம திருவனந்தபுரம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கிறதுனால நாங்க அவங்களுக்கு பார்சல் பண்ணி விடுவோம். அவங்க கொரியரோ இல்லைன்னா அவங்க எடுத்துட்டு போகும்போது கூட கொண்டு போவாங்க. ஏன்னா நம்ம பார்சல் அனுப்ப முடியாது இந்த மாதிரி நாட்டுக்கு, ஸ்ரீலங்காக்குல. அது மாதிரி அவங்க காசு நம்ம இங்க டிரான்ஸ்ஃபர் பண்றது கொஞ்சம் சிக்கலா இருக்கு. மற்ற மாதிரி வெளிநாடுகளுக்கெல்லாம் நம்ம ஈஸியா பண்ணிடுவோம். எல்லாத்துக்கும் நம்ம அனுப்பி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப நன்றியா, நிறைய விஷயங்கள் தெளிவா சொல்லியிருக்கீங்க. நிறைய பேரோட பிரச்சனையை அழகாக தீர்த்து வச்சுருக்கீங்க, இனிமேல் தீர்க்க போகிறீங்க, நீ தீர்த்துட்டு இருக்கீங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு கடவுளோட அனுகிரகம். நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். அதாவது செய்வனை அப்படின்றது அந்த காலத்தில் இருக்கான்னு தெரியல, இந்த காலத்தில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, நம்ம எப்படி வாழ்கிறது, எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே, இதுக்கு யார் முடிவு அப்படின்னு ஒரு சந்தேகமும் வேணாங்க. நம்ம சுனில் இருக்கார், நம்ம சுனில் ஐயாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் உங்களோட எந்த பிரச்சனைனாலும் சரிங்க, எல்லாத்தையும் சரி பண்ணி அதுக்கு ஒரு பரிகாரமும் பண்ணி கொடுக்குறாரு. மாந்திரீகத்தில் நிறைய பேருக்கு ஏதாவது மாந்திரீகம் நிறைய அருள்வாக்கு சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இந்த மாந்திரீகத்திலேருந்து செய்வனையை எடுத்து சரி பண்ணுறது சில பேர் தான் இருக்காங்க. அதில் நம்ம சுனில் ஐயாவால் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க, நல்லா இருக்காங்க. நீங்களும் அதில் இந்த நம்பர் எடுத்து அவரை காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட பேசுங்க, அதுக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். தேங்க்யூ.